அதுல ஆர்த்தன் யாரு திருப்தன் யாருன்னு சொல்றார். எஸ்ய தேகாந்தர கிருத்தே சோகா திருப்தஸ்த உச்சியதே. யாருக்கு இனிமேல் வரப்போற தேகத்தை பற்றின சோகம் வந்து விட்டதோ அவன் திருப்தன். இனிமே பிறவி எனக்கு பிடிக்காது, தேகாந்தர கிருத்தே சோகா, இந்த தேகத்தை தாண்டி இன்னொரு பிறவி எடுத்துருவோமோ இந்த பயம் வந்ததுனாலே அவன் திருப்தன். அப்படின்னா இந்த தேகத்துல அவனுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல, நம்ம எல்லாருமே அவ்வளவுதானே. யாரான இப்ப இந்த தேகத்துல ஆபத்தா, எவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துக்கிறோம், எவ்வளவு சௌகரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிறோம், ஒருத்தரும் குறவே வைக்கல. ஆனா அடுத்த தேகத்தை பத்தி சொல்றார், தேகாந்தர கிருத்தே சோகா திருப்தஸ்த உச்சியதே, அவனை திருப்தன்னு சொல்லிடுறோம். எஸ் பிராரப்த தேகேபி சோச்சதி ஆர்த்தஸ்த உச்சதே. இந்த கையில இருக்கிற இந்த தேகத்திலே யார் இது ஏன் இன்னும் தொடர்றதுன்னு வருத்தப்படுகிறானோ அவன் தான் அர்த்தம். சுலபமா அர்த்தம் சொல்லிட்டார். நமக்கு என்னமோ அர்த்தம் திருப்தன்னா தேடிட்டு இருப்போம். வரப்போற தேகத்தை பத்தின கவலை யாருக்கு வேண்டாம், அவன் திருப்தன். இந்த தேகமே இன்னும் ஏன் ஒட்டின் இருக்குன்னு கவலை யாருக்கு வேண்டாம், அவன் ஆர்த்தன். இது ஏன் இப்படி பண்றான்னால் பிரிவாற்றாமை, பகவானை விட்டு பிரிதல். இந்த சம்சாரத்தில இருந்து சம்சார சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு அந்த அளவுக்கு பெருமானிடத்திலிருந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஒருத்தன் ஒத்துக்கிறானோ இல்லையா, அப்படி இருக்கிறவனுக்கு இந்த உடம்பு ஒத்து போகும். பெருமானுடைய பிரிவை ஒரு நிமிஷம் கூட ஒருத்தன் பொறுக்க மாட்டேங்கிறானோ இல்லையோ, அவனுக்கு அந்த பிரிவுக்கு காரணமா இருக்கிற இந்த தேகத்தின் பேர்ல வெறுப்பு வந்துடும். பிரிவுக்கு காரணம் கர்மங்களும் தேகம் தானே, அதனால அவனுக்கு பிரிவு தாங்காது. பிரிவு தாங்காதனால இந்த தேகமே அவனு தாங்கல. நமக்கெல்லாம் இந்த தேகம் தாங்கிட்டு இருக்கேன்னா பிரிவு தாங்கி இருக்கு, எங்கெங்க இருக்கிறதுக்கு தாங்கிக்கிறோம் இல்லையோ, அதனால இந்த தேகத்தை ஒத்துக்கிறான். கேட்டா என்ன சொல்லுவோம், அடுத்த பிறவியில பிரிவாற்றாமை. இந்த பிறவியில இப்ப இல்ல சுவாமி, அது வரும் ஆச்சாரிய அனுகிரகத்தாலே மெதுவா பிரிவாற்றாமை தாங்க முடியாது. ஆழ்வார் அதனாலதான் அவனை ஆற்றகில்லா, அவனை விட்டான் உயிர் ஆற்றகில்லா என்ன. இப்ப 9ஆம் திருவாரூரை கடைசியில சாய்த்தார், மல்லிகை மழை தன்னல் ஈருமாலோ மாலை பூசல் காலை பூசல் எல்லாத்திலையும் அவனை விட்டு அகன் உயிர் ஆற்றகில்லா அப்படின்னு ஆழ்வார் சொன்னது. பிரிந்து ஆற்ற முடியாவிட்டால் இந்த தேகத்திலே வெறுப்பு வருது, அதனால ஆர்த்தன். பிரிந்து ஆறி இருந்தால் அடுத்த தேகம் வேண்டாங்கிறான், திருப்தன்னு போட்டான். எஸ்ய தேகாந்தர கிருத்தே சோகா திருப்தஸ்ய உச்சதே எஸ்ய பிராரப்த தேகேபி சோச்சதி ஆர்த்தஸ்ய உச்சதே. ஆர்த்த திருப்த விபாகேன பிரபத்திரியம் உச்சதே. ஆர்த்த பிரபத்தி திருப்த பிரபத்தினா பிரபத்தியில ஆர்த்த பிரபத்தி நினைச்சுக்க வேண்டாம், ஆர்த்தன் பண்ற பிரபத்தி ஆர்த்த பிரபத்திங்கிற. திருப்தன் பண்ற பிரபத்தி திருப்த பிரபத்தி. இது கட்ட அப்படின்னு ஒரு மரம்ன்ற ஞானம் வந்ததுன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன சொல்லுவா, பட்டஜானம் கடஜானம். இது நீளம்ங்கிற ஞானம்னா ஞானம் நீளமா இருக்குமா கடமா இருக்குமா பட்டமா இருக்குமா? கடத்தை பற்றின ஞானம் கடஜானம், படத்தை பற்றின ஞானம் பட்டஜானம். ஆர்த்தன் பண்ற பிரபத்தி ஆர்த்த பிரபத்தி, திருப்தன் பண்ற பிரபத்தி திருப்த பிரபத்தி. பிரபத்திலேயே ஆர்த்த பிரபத்தின்னு ஒண்ணு கேட்டா கிடைக்காதுங்கிற. இவனை வச்சுக்குங்க, இவன் தன்ம மனோபாவத்தை புரிஞ்சுக்குங்க, ஒத்துக்கிறான். இந்த ஜென்மம் கடைசியில கொடுத்தா போறோங்கிறான். அப்படி பண்றதா திருப்த பிரபத்தி. இல்ல இப்பவே வேணும்னு சொல்லி பிரபத்தி பண்றானோ இல்லையா, பிரபத்தி ஒண்ணுதான். ஆர்த்தன் பண்றதுனால ஆர்த்த பிரபத்தி, திருப்தன் பண்றதுனால திருப்த பிரபத்தி.